Good morning, children. Today we are going to see about the lesson in history, the world between two world wars. Okay, already we have seen a part of it. Now we will see the next part of the lesson, the circumstance that led to the rise of Hitler in Germany. Germany எப்படி வர ஆரம்பிச்சாரு, எப்படி அதில் இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு எப்படி வர ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம we are going to see. அப்போ எப்படி வளர ஆரம்பிச்சாரு ஹிட்லர். ஸோ தட் வாஸ் த சர்க்கம்ஸ்டன்ஸ் லெட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி. ஜெர்மனியில் ஹிட்லரோட அந்த ஆட்சி வரத்துக்கு எதெல்லாம் காரணங்களாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி nationalist the National Socialist German Worker Party. In the party oda name Nazi Party was founded. When was this was founded? It founded in place Munich in the year 1919 with a group of 7 members. So in the Nationalist Socialist German Worker Party, so அதுக்கு பேர் என்னமா நாசி பார்ட்டி. இது எப்போ ஃபவுண்ட் ஆரம்பிச்சாங்க, இந்த எந்த பிளேஸில் இட் வாஸ் ஃபவுண்டட், முனிச் அப்படிங்கிற பிளேஸில் 1919 with a group of how many members, with a group of 7 members it was started. So one was among them Adolf Hitler. So in the National Socialist German Worker Party, that is Nazi Party la 7 பேர் கொண்ட ஒரு குரூப்பாக கொண்ட ஒரு மெம்பர்ஸால் ஃபார்ம் பண்ணப்பட்ட இந்த பார்ட்டியில் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருந்தவர், ஒரு மெம்பராக இருந்தவர் அடோல்ஃப் ஹிட்லர். வாட் இஸ் நேம்? அடோல்ஃப் ஹிட்லர். One was among them Adolf Hitler. Okay, then German took to fascism. I already told what is fascism. Okay, and German took to fascism much later than Italy. So what is the meaning for this fascism, children? Fascism na romba cruel government. அவங்க யாராவது அவங்கள எதிர்க்கிறவங்கள அப்படியே வயலண்ட்டாக அட்டாக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல்லவோ சமூகத்திலேயோ பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் அவங்க இந்த கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ பீப்புள் வேர் லைக் எ ஸ்லேவ். அதுதான் ஃபேசிசம். இந்த ஃபேசிசம் இட்டாலியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் ஜெர்மன் டுக் டு ஃபேசிசம். This is about that. The National Social German Worker Party, that is, it is named another also called Nazi Party, was founded in the Munich in the year 1919 with a group of 7 members. அதில் ஒரு மெம்பர் அடோல்ஃப் ஹிட்லர். ஸோ ஜெர்மன் fascism இட்டாலி ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணாங்க, அதுக்கப்புறம் they have started the fascism. I told you what is the meaning for fascism. Then next we see between 1871 to 1914 Germany had risen dizzy height. I'll tell you what is dizzy height of economic, political, economic and cultural accomplishment. What's the meaning for this, children? So in the year between 1871 1914
14 வரைக்கும் இந்த ஜெர்மனி வந்து இந்த பொலிட்டிக்கல் எக்கனாமிக் கல்ச்சரில் அவங்க எப்படி மற்ற நாடுகளுக்கெல்லாம் அப்படியே தலை சுற்றுற அளவுக்கு வந்து இவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க. உச்சக்கட்ட வளர்ச்சியை வந்து இவங்க அடைஞ்சிருந்தாங்க. எல்லாத்துலேயுமே பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரலில் நல்லா வந்து வளர்ந்துருந்தாங்க. ஸோ தட் இஸ் வாட் அ டிஸ்ஸி ஹைட். நல்லா அப்படியே யாருக்கா எந்த நாடு பார்த்தாலும் இவ்வளோ வளர்ந்துருக்காங்கன்னு அவங்களுக்கு தலையே சுற்றிடுமா, அந்த அளவுக்கு தாங்க வளர்ச்சி ஹைட். ஓகே, தட் இஸ் டிஸ்ஸி ஹைட். Then this is the first point. And next, German universities. German universities, it's science, philosophy and music were well known or known all over the world. All over the world. What happened? So German universities, அவங்களோட அந்த பல்கலைக்கழகங்கள், அவங்க சயின்ஸு, ஃபிலாசபி, எல்லாமே மியூசிக், உலகம் வந்து எல்லாருக்குமே வந்து அது ஃபேமஸ். அந்த அளவுக்கு அவங்க வந்து இது இந்த ஃபீல்டெல்லாம் நல்லா டெவலப் ஆகிருந்தாங்களாம். ஸோ நோன் டு உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தது. ஓகே, தென் ஜெர்மன் had surpassed even Britain and US in several fields of industrial production. What happens then? So not only இது மட்டும் இந்த துறைகளில் மட்டும் அவங்க ஃபேமஸாக இல்லை, அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலை உற்பத்திகளையுமே என்ன ஆச்சுன்னா யூஎஸும் பிரிட்டனை விட ஒரு சிறந்து விளங்குனாங்களாம். இவங்களெல்லாம் விட நல்ல டெவலப்பாக யூஎஸ் அமெரிக்காவை விடையும் பிரிட்டனை விட இவங்க நல்ல டெவலப் ஆகியிருந்தாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா this was root of the outbreak of World War First. இந்த ரீசன்னால அவங்க எல்லா ஃபீல்ட்லேயும் நல்லா டெவலப் ஆகியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸில் யூஎஸ் பிரிட்டனை விட தே ஹாவ் டெவலப்ட் வெல். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா திஸ் வாஸ் த ரூட் ஆஃப் தி அவுட்பிரேக் ஆஃப் தி வேர்ல்ட் வார் ஃபர்ஸ்ட். இதுதான் வந்து வேர்ல்டு வார் வந்து வரத்துக்கு வெடிக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான வேராக இருந்தது. திஸ் வாஸ் த ரூட் ஆஃப் தி அவுட்பிரேக் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இந்த எல்லா இதுலேயும் ஜெர்மன் நல்லா டெவலப் ஆனதுனால தான் தட் வாஸ் த ரூட் ஆஃப் தி அவுட்பிரேக் வார். இந்த போர் வெடிக்கிறதுக்கு முக்கியமான வேராக அமைஞ்சது இந்த காரணங்கள் தான். Then next we'll see what is that? German people were demoralized. German people, third point is German people were demoralized. What's the meaning for? இந்த ஜெர்மன் பீப்புளெலாம் என்ன பண்ணாங்க, நெறிமுறை தவறி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு முறையோடு நடக்க ஆரம்பிக்கல, அதை தவறிட்டாங்க. எதனால் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஆனாங்கன்னா that is because of the reparation and other clauses. Reparation and other clauses in the Treaty of Versailles. In the Treaty of Versailles cause acute discontent and hardship. இவங்க நெறி தவறி நடந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா they were asked to pay the reparations. Reparations ஆல்ரெடி Treaty of Versailles சொல்லும் போதே நான் சொல்லியிருக்கேன்.
போர் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த வேர்ல்டு வார் வரதுக்கு இந்த ஜெர்மன் தான் காரணமாக இருந்தது. ஸோ அதனால் அதுக்கான போருக்கான செலவுகளை ஃபுல்லாக இந்த ஜெர்மன் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சலில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் என்னது அந்த ஜெர்மன் பீப்புள் வந்து அது ரொம்ப பிடிக்காமல் அவங்க மன அமைதி இல்லாமையும் நிறைய இன்னல்களையும் அவங்க கொள்ள வேண்டியது இருந்தது. இதை காரணமாக தான் என்ன பண்ணாங்க, அந்த பீப்புள் வேர் டிமோரலைஸ்டு, நெறி தவறி நடக்க ஆரம்பித்தாங்க. எதனால் இந்த ரிப்பரேஷன் பண்ண சொன்னதுனால அவங்களுக்கு அமைதி இல்லாமல் பல இன்னல்கள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது. ஸோ அதனால் த ஜெர்மன் பீப்புள் வேர் டிமோரலைஸ்டு. திஸ் இஸ் த அனதர் ரீசன் Hitler became into power. And the fourth one is what happens, the reactionary people. The reactionary people spread the idea. What idea they have spread? Spread the idea that socialist and Jews na யூதர்கள், okay, socialistum Jews in the government had let down the nation. So what's the meaning for this, children? ஸோ த ரியாக்ஷனரி பீப்புள், பிற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒரு தப்பான ரூமரை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற இந்த சோஷியலிஸ்ட்டும் இந்த யூதர் பீப்புளும் தக்க சமயத்தில் வந்து நாட்டை காப்பாற்றுறதுக்கு கைவிட்டுட்டாங்க. அதனால தான் போரில் வந்து ஜெர்மன் வந்து தோத்துடுச்சு அப்படின்னு ஒரு தப்பான ஒரு கருத்தை வந்து அவங்க பரப்பிட்டாங்க. திஸ் இஸ் த fourth point. The reactionary people spread the idea that socialists and Jews in the government had let down the nation. அவங்களால தான் போரில் வந்து இவங்க சரியான சமயத்தில் உதவி பண்ணாதனால கைவிட்டுட்டதுனால இந்த ஜெர்மன் தோத்துறதுக்கு காரணம்னு இந்த பிற்போக்குவாதிகள் ஒரு கருத்தை பரப்பிட்டாங்க. Then next is about the fifth point is the Germany had always been a military state. அவங்க எப்பவுமே ஒரு ராணுவ ஸ்டேட், the military state. The army was subject to, the army were not merely of security, but of national greatness. Okay, symbol of the army was symbol of not merely of security but of national greatness. ஆர்மி வந்து அவங்க செக்யூரிட்டி மட்டும் அவங்க பார்க்கல, அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் அவங்க வந்து தேசப்பற்று மிகுந்தவங்களாக தான் இருந்தாங்க. ஸோ Germany was always a military state. How these people were not only for taking care of the security but also of the national greatness. This one. And next, Germany defect and humiliation at the end of World War I. Therefore, what happened? Caused the deep shock to the patriotic citizen of Germany. So I'll tell you the meaning for this, children. What happens? The German வந்து first world warல என்ன பண்ணாங்க, தோத்துட்டாங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வார் எண்ட் ஆன பிறகு அந்த எண்டில் அவங்க நிறைய அவமானங்களை வந்து சந்திக்க வேண்டியிருந்தது. அந்த எல்லாமே என்ன பண்ணுச்சு, இந்த நாட்டுப்பற்று கொட்ட இந்த ஜெர்மன் பீப்புளுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி அப்படியே தந்தது. அதுதான் ஜெர்மனி டிஃபெக்ட் அண்ட் ஹியூமிலேஷன் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார். அவங்க அது தோத்தப்புறமா அந்த கடைசியில் வேர்ல்டு வாரில் நிறைய அவமானங்களை சந்தித்தது வந்து இந்த நாட்டுப்பற்று உள்ள ஜெர்மன் பீப்புளுக்கு ஒரு ஷாக்கு, டீப் ஷாக், அதிர்ச்சியை கொடுத்தது. ஓகே, இந்த மாதிரி அந்த சிச்சுவேஷன்ஸில் அவங்க இருக்கும் போது ஃபர்தர் they got frustrated. ஏன் they got frustrated? Because of the Great Depression. பொருளாதாரத்தில் ஒரு மந்தமான நிலை வந்து ஏற்பட்டது. Great Depression. The Great Depression further deepened the frustration, their frustration and prompted them to turn against Republican government. என்னாச்சு, அவங்க ஏற்கனவே இந்த தோத்ததுனாலையும் அவமானப்பட்டதுனாலையும் ரொம்ப கவலை, அதிர்ச்சி, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருந்ததுனால, அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் இந்த கிரேட் டிப்ரெஷன், பொருளாதார மந்த நிலையும் சேர்த்து அவங்கள ரொம்ப வந்து ஏமாற்ற அடையும் செஞ்சதுனால, இந்த ஃப்ரஸ்ட்ரேட் ஆனதுனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ரிபப்ளியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்ப ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ரிபப்ளியன் கவர்மெண்ட் ஜெர்மனில் எப்போ இருந்ததுன்னா, எதுலேருந்து எது வரைக்கும் இருந்ததுன்னா, ஃப்ரம் 1918 to 1993 வரைக்கும் ஜெர்மனி வாஸ் அ ரிபப்ளிக். Germany was a republic. This was the reason why that led to the rise of Hitler in Germany. இந்த எல்லா ரீசன் தான் ஜெர்மனியில் ஹிட்லர் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ யூ நோ அபவுட் ஆல் திஸ் திங்ஸ். நெக்ஸ்ட் வி சி அபவுட் த next one, the rise and growth of the nationalist politics in South Africa. In this politics, there were two main political parties. How many political parties? There were two main political parties were there. Okay, what are the political parties, children? One is the Unionist party. So idhula mainly yaar vandu irundanga, mainly British. இதில் யார் மெயினாக இருந்தாங்க? there were two main political party, that is national party in South Africaல ரெண்டு பார்ட்டி இருந்தது. ஒரு பார்ட்டி வந்து யூனியனிஸ்ட் பார்ட்டி. அதில் மெயின் it consists of the British people as a members. The next is the South Africa party. South Africa party, that is largely, இது யார் இருந்தாங்க? ஆஃப்ரிக்கனஸ். அவங்களுக்கு இன்னொரு பேருனா போர்ஸ். ஸோ இவங்க தான் இதில் அதிகமாக இருந்தாங்க. ஸோ there are two main political parties. One is the Unionist party, mainly consists of the British. So another one is the South African party, that is largely of Afrikaners and Boers. So இந்த மாதிரி இருக்கும்போது the Botha, what's his name? A name of a person, Botha. Who is he? He is the first prime minister of, first prime minister of South Africa party. What is his name? Botha, he was the first prime minister of South Africa party, ruled
ரூல்ட் இன் எப்படி அவர் வந்து கண்ட்ரியை ரூல் பண்ணார்னா ரூல்ட் இன் கோஆப்ரேஷன் வித் த பிரிட்டிஷ் cooperation with the British. So what happened children? இந்த போத்தாங்கிற அந்த வர சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டியோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து பிரிட்டிஷோட சேர்ந்து இணைஞ்சு அவங்க கோஆப்ரேஷனோட அவர் கண்ட்ரியை ரூல் பண்ணார். ஸோ இதுலேயே இந்த சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டிலேயே ஒரு மெம்பர்ஸ் இருந்தாங்க, த மிலிட்டன்ட் செக்ஷன். இந்த மிலிட்டன்ட் செக்ஷன்னா போராடும் குணம் கொண்ட ஒரு பிரிவினர். இந்த சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டிலேயே ஒரு போராடுற மனப்பான்மை கொண்ட ஒரு பிரிவினர், அவங்க தான் மிலிட்டன்ட் செக்ஷன் ஆஃப் தி சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி. சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி they formed national party. எப்படி இந்த நேஷனல் பார்ட்டி ஃபார்ம் பண்ணாங்க? அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஹெர்சாக். ஓகே, அண்டர் ஹெர்சாக். இந்த ஹெர்சாக்ங்கிற தலைமையில் இந்த போராடும் குணம் கொண்ட அந்த பார்ட்டி ஆஃப்ரிக்கன் பார்ட்டியில் உள்ள மெம்பர்ஸ் தனியாக நேஷ்னல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஹெர்சாக் வந்து மெயினாக எப்படி இருந்தான்னா வாண்டட் a twin policy. twin policy னா என்னன்னா இரட்டை மேலதிகாரம் அப்படிங்கிற ஒரு பாலிசி கொள்கையை வந்து அவர் வந்து விரும்பினார். இரட்டை மேலதிகார கொள்கை, அதுதான் twin policy of supremacy. அந்த ரெண்டு twin policy என்னன்னா one is white over black and another one is Africanness over British. இந்த இரட்டை மேலதிகார கொள்கையை அவர் வந்து நடைமுறைக்கு கொண்டு வர விரும்பினார். ஸோ அதுதான் என்னது இந்த ட்வின் பாலிசி. ஒன் இஸ் ஒயிட், வெள்ளையர்கள் வந்து கருப்பர்கள் மேலே ஆதிக்கம் செலுத்துறது, தட் இஸ் வாட் அ ஒயிட் ஓவர் பிளாக். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப்ரிக்கனஸ் ஓவர் பிரிட்டிஷ், அதாவது கருப்பர்கள் வந்து வெள்ளையர்களில் ஆதிக்கப்படுறது. ஸோ ஹி வாண்ட்ஸ் த ட்வின் பாலிசி ஆஃப் சுப்ரமசி. In the twin policy, these are the two twin policy. So in the third point the militant section na ennaduma and the South Africa party liye போராடக்கூடிய தன்மை உள்ள ஒரு பிரிவினர். ஓகே, ஸோ அவங்க வாட் தே டிட் அலாங் வித் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஹெர்சாகோட லீடர்ஷிப்பில் நேஷ்னல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை வந்து தே ஹேவ் ஸ்டார்டட். ஸோ ஹெர்சாக் வந்து மெயின்லி ஹி வாஸ் அ ஃபேவர் ஆஃப் ட்வின் பாலிசி, இரட்டை மேலதிகார கொள்கை அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப இதுவாக நம்பிக்கையாக இருந்தார். ஸோ அந்த ரெண்டு பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஓவர் பிளாக் அண்ட் ஆஃப்ரிக்கன் ஓவர் பிரிட்டிஷ். ஓகே, தென் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் இன் த இயர் 1920 எலெக்ஷன். In the year 1920 election, okay, this nationalist party, the national party gained how many seats? 44 seats. அவங்களுக்கு எவ்வளோ seats கிடைச்சது? they gained 44 seats. அதுக்கப்புறம் the South Africa party, in the national party is held by the Herzog, isn't it? So he got 44 seats and the South Africa party, how much they got? They got, and now it was led by, இதுக்கு யாருமா ஹெட்டா இருந்தாங்க? Smuts. Its name is Smuts. Secured how many seats? 41 seats. Okay, so in 1920 election la national party vandu under the leadership of Herzog, they got a 44 seats, and the South Africa party they got a under the leadership of Smuts secured
41 seats. Then next what happened in this juncture? In the time la what happened? The Britain. What happened? Britain dominated. What party they have dominated? Unionist party, isn't it? Unionist party merged with which party? With the South Africa party. South Africa party. So what happens then? 41 seats இவங்க பண்ணி செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் வாட் ஹேப்பன்? பிரிட்டன் டாமினேட் பண்ண அந்த யூனியன் பார்ட்டி சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டியோட இணைஞ்சிட்டாங்க மர்ஜ் ஆன பிறகு. நவ் வாட் ஹேப்பன்? ஸ்மித்ஸ், திஸ் கேவ் ஸ்மித்ஸ் a majority over militant Afrikaners controlled national party. So இவங்க இப்போ ஸ்மித்ஸ் வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டியோட merge ஆன பிறகு now he calls the majority than the African controlled national party. அவங்கள விட இவருக்கு மெஜாரிட்டி அதிகமாக கிடைச்சிச்சு. This is what about the politics in the growth of the politics in the rise and growth of the nationalist politics in South Africa. So idhula it was divided into two party. I already told you, that is Union party under the leadership of British, and the next part is the Afrikaners bonus South Africa party. Okay, this is about this, and next we'll now see about the timeline. Okay children, so timeline from which year to which year? Here we have written from 1922. What the incident is? Mussolini march to Rome. fascism பேஸ் பண்ணி அவரை ரோம்க்கு மார்ச் பண்ண பிறகு தான் அந்த கிங் அவர் இம்ப்ரெஸ் ஆகி அவரை வந்து பதவி ஏற்றுக்க சொல்லி சொன்னாங்க. ஸோ தட் இன்சிடென்ட் முசோலினிஸ் மார்ச் ஆன் ரோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் formation of Vietnam party, that is on 1927. Third, the Great Depression மந்த நிலை, பொருளாதாரத்தில் மந்த நிலை ஆரம்பிச்சது. And 1930 he became the chancellor of Hitler became the chancellor of Germany. And 35ல முசோலி இன்வர்டட் ஒரு இத்தோப்பியாவை கண்டுபிடிச்சாங்க, கேப்சர் பண்ணாங்க. ஓகே, that incident how we have to mark in the timeline. First you have to draw like this children. First one is 1920, then 4 short lines 1 2 3. So where the 1922 is, this is 1920, then 21 22. The incident you have to write, that is the Mussolini march on Rome. Then what is the next? 1927. So after this 24 25 25 26 and 27. This is 26 27. What incident? Formation of Vietnam National Party. Then next is the 29, after that 30. Here the 29 we have the Great Depressions. 29, 30, then 31, 32, 33, in that Hitler became the Chancellor of the Germany. And what's the next one? 35, that is Mussolini, same. 33, after that 35 here, that is Mussolini's invaded Ethiopia. In this way you have to mark the timeline. Okay children, I hope you have understood the topic. Now we go for the assignment. Learn the circumstances that led to the rise of Hitler in Germany. Thank you children. I hope you have understood the concept.